ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கத்துடன் செல்வம். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல வந்திருக்கேன்னா, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய கட்டுப்பாடை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டது. அதுக்கு இணங்க நிறையா செக்கிங்கு, நிறையா விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டது. இந்த இந்த விதிமுறைகளை நம்ம சரியான முறையில் கையாளணும். பொதுமக்கள் கவனத்திற்கு என்னென்னா, வெளியூர் செல்லும்போது 30,000 ரூபாய்க்கு மேலே பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போனால் நம்மளுடைய பணம் நமக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இல்லை. உரிய ஆவணம் இருந்தும் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஜாக்கிரதையாக போங்க. பணத்தை அதிகமாக எடுத்துகிட்டு போகாதீங்க. பணத்தை அதிகமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. பைக்கு, 2 வீலர், 4 வீலர் எல்லா இதுலேயுமே பிடிக்கிறாங்க. நேற்று கூட செக்கிங் பண்ணாங்க. அதனால தான் சொல்கிறேன். செக்கிங் பண்ணும்போது வீடியோவும் எடுக்கிறாங்க. அதனால் ஜாக்கிரதையாக போங்க. பணத்தை சரியான முறையில் அக்கௌண்ட்டில் வச்சு கொண்டு போங்க. கையில் கேஷாக கொண்டு போகாதீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அதனால் பயமாக இருக்குது. மருத்துவ செலவுக்கு எடுத்துகிட்டு போன காசு கூட பறிச்சுக்கிறாங்க தேர்தல் ஆணையம். அதனால் எல்லோரும் அக்கௌண்ட் மூலியமாக வச்சுக்கோங்க. கையில் கேஷ் கொண்டு போகாதீங்க. இது விழிப்புணர்வு வீடியோ. அதனால் ஜாக்கிரதையாக கொண்டு போங்க. என்னென்னா, தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. நம்மளுடைய வேலையை நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம பணத்தை கொண்டு போகணும். 4 வீலரில் போகும்போது கட்சி கொடியோ மற்ற கொடியோ கட்டக்கூடாது. ஏன்னா அதையும் பறிமுதல் பண்ணுறாங்க. நிறுத்தி வச்சு கழட்டி எடுத்துக்கிறாங்க. அதனால் யாரும் கொடியை கட்டிட்டு போகாதீங்க. 4 வீலரை நல்ல முறையில் ஓட்டி செல்லுங்கள். பணத்தை கொண்டு போகாதீங்க. இது தேர்தல் ஆணையம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை. தேங்க்யூ.